நடிகர் விஜய் சார் பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் அவர்களை நடிக்க வைக்க இருப்பதாகவும் இதற்கான அனுமதியை விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதாவிடம் பெற்ற பின்புதான் காட்சிகளை அமைத்திருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா 2.5 நிமிடம் விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நடித்திருக்கார் என்றும் அந்த காட்சியை பார்த்துவிட்டு பிரேமலதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்றும் ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா விஜய் சாரிடம் விஜயகாந்த் அவர்களுடைய மகனும் இளம் நடிகருமான சண்முக பாண்டியனுமே கோரிக்கை வைத்திருக்காங்க. தன்னுடைய படைத்தலைவன் திரைப்படத்துடைய டீசரை தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்யுமாறு தளபதியிடம் கேட்டதாகவும் இதற்கு விஜய் சார் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம், படத்துடைய இசை வெளியீட்டு விழா எப்பொழுது நடக்கிறது என்று சொல்லுங்கள், நானே வருகிறேன் என கூறியிருக்காரு. மேலும் விஜயகாந்த் அவர்கள் செய்த உதவியினால தன்னுடைய சினிமா வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் மத்தியில பிரபலத்தை பெற்றவர் தான் நம்ம தளபதி அவர்கள். விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு திரையுலகில் எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் இருக்கிறாரு என்று அவர் பெயர் நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. அதனை பாத்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதன் மூலம் நீக்க நம்ம விஜய் சார் முடிவு செய்துள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் கூறியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலுமே கோட் படத்துடைய 2வது பாடல் பற்றிய அப்டேட்டும் கூடிய விரைவில் வெளியாக இருக்கா. இந்த முந்தைய பாடல் போல இல்லாமல் இது ஒரு பெப்பி சாங்காக இருக்கும் என்றும் மேலும் இந்த பாடலை தளபதிக்காக இவன் அவர்களே பாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.